Welcome student, நான் மீனாட்சி. 10th Maths second chapter numbers and sequences exercise 2.7ல first question பார்க்கலாம்பா. தமிழோட சேர்த்து பார்த்துடலாமா? இரண்டாம் பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.7. Which of the following sequences are in GP? GPனா geometric progression. பின்வரும் தொடர் வரிசையில் எவை பெருக்க தொடர் வரிசை ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஜிபியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஜிபியா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் வந்து ஜிபியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா ஏபியா இருந்தால் நம்ம டி எடுப்போம் இல்லையா? ஜிபியா இருந்தால் ஆர் எடுக்கணும். ஆர் என்ன ஃபார்மேட் அப்படி இருக்குன்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். ஆர் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேவா? ஆர் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் இது, செகண்ட் டேர்ம் செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர் தேர்ட் டேர்ம், ஃபோர்த் நம்பர் ஃபோர்த் டேர்ம். ஆர் இஸ் ஈக்குவல் டு T4 டிவைடட் பை T3. இது மாதிரி மூணுமே சேமா இருந்தது அப்படின்னா அது வந்து கட்டாயம் ஜிபியில் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம்பா. இப்போ பாருங்க, 9/3 கொடுத்துருக்குற 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 நம்பர்ஸ் நம்ம எடுத்து செக் பண்ணிக்கலாம். 9/3 செகண்ட் டேர்ம் வந்து 9 இருக்குது. 9/3 இஸ் ஈக்குவல் டு 3 இருக்குது. 27 T3 பாருங்க, 27 டிவைடட் பை 9 இருக்குது, இஸ் ஈக்குவல் டு அதுவும் 3 தான். 81 டிவைட் பை 27 இருக்கு. ஸோ அதுவும் 3 தாண்டா. மூணுமே ஈக்குவலாக இருக்கா? அதனால என்ன எழுதணும்? இட் இஸ் அ ஜிபின்னு எழுதுறீங்களா? therefore it is a GP. therefore it is a GP. இப்படி கீழே எழுதிக்கலாமா? பாருங்க, இங்கே எழுதிக்கிறீங்களா? therefore it is a GPன்னு எழுதிக்கங்க. ஜிபின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த சீக்வன்ஸ். அடுத்து பாருங்கப்பா, இதுலேயும் அதே மாதிரி கண்டுபிடிச்சிடலாமா? 44 அதாவது T2 தானே, T2 ஃபார்மேட் எழுதிட்டு அப்புறம் போடுங்க. T2 டிவைட் பை T1 இஸ் ஈக்குவல் டு என்னவா? இது ஃபர்ஸ்ட் ஒன் T1, T2, T3, T4 இருக்கு. T2 44 டிவைடட் பை 4 இருக்கு. ரெண்டு அடி கொடுத்தீங்கன்னா 11 டிவைட் பை 4 ஆகுது. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம் பாருங்க. தேர்ட் டேர்ம் என்ன இருக்குடா? 4 டிவைடட் பை 44 இருக்கு. 4 டேபிள் அடி கொடுங்க. என்னாச்சு? 11 ஆயிடுச்சா? இரண்டு அடி கொடுங்க. 1 ஆயிடுச்சா? அப்போ 1 டிவைடட் பை 11 ஆயிடுச்சா? ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? சரிவா? 11 டிவைடட் பை இது என்ன இருக்கு? இது அடி கொடுத்தோம்னா 11 மட்டும் ஆயிடுச்சு. கீழே 4 இல்லை. 1 4s are 4. 1 4s are 4. மேலே வந்து 11 டைம் போடுறோம். 11 மட்டும் கிடைச்சிருக்கு. இங்கே வந்து 1 டிவைடட் பை 11 கிடைச்சிருக்கு. ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? அந்த தேர்ட் டேர்ம் நம்ம செக் பண்ண தேவையில்லை. ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. அதனால என்ன எழுதியிருக்கலாமா? இட் இஸ் நாட் அ ஜிபி. முடிச்சிருங்க. இட் இஸ் நாட் அ ஜிபின்னு போட்டு முடிச்சுங்கடா. தேர்ட் டேர்ம் செக் பண்ண தேவையில்லை. ஆர் இஸ் ஈக்குவல் டு T2 டிவைட் பை T1 போடுங்க. T2 இல்லாமா இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன், இது தேர்ட் ஒன் இருக்கு. தேர்ட் 3 டேர்ம்ஸ் மட்டும் தான் இருக்கு. T2 டிவைட் பை T1 என்ன? 0.05 டிவைட் பை 0.5ன்னு இருக்கு. இந்த ரெண்டு டெசிமல் தள்ளி பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதனால என்ன பண்ணணும்பா? ஒரு 100ஆல மல்டி பண்ணிடுங்க. மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி மல்டிபிள் கொடுத்துருங்க. மேலேயும் கீழேயும் மல்டிபிள் ஒரே மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? மேலே 100 கொடுத்தீங்கன்னா கீழே 100 தான் கொடுக்கணும். அப்போ 100 × 50 அப்படின்னு போடுறப்ப என்னமாகும்? ஆட்டோமேட்டிக்காக 5 ஆகிடுமா? ரெண்டு ஜீரோ இங்கே போய் அடி ஆயிடும். ஓகேவா? 5 × 100 500 ஆயிடும். 5 × 100 500 ஆயிடும். ரெண்டு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சுன்னா 5 தானே. 5 டிவைடட் பை இவர் 5 × 100 500 ஆயிடும். எத்தனை டெசிமல் பாயிண்ட் வைக்கணும்? ஒரு டெசிமல் பாயிண்ட் வைக்கணுமா? ஒரு டெசிமல் பாயிண்ட் வைங்க. அடி கொடுத்தா 50. 5 டிவைட் பை 50. மறுபடியும் அடி கொடுங்க. 1/10. ஓகேவா? அடுத்து பாருங்க, தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம் கொடுங்க. தேர்ட் டேர்ம் என்னடா இருக்கு? 0.005 இருக்கு. டிவைடட் பை 0.05 இருக்கு. 3 டெசிமல் இருக்கு இல்லையா? மேக்ஸிமம் நம்பர் எது இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி 3 டெசிமல் இருந்தால் 3 நம்பர் 3 ஜீரோ இருக்கக்கூடிய அந்த பாட்டை சேர்த்துருங்க. 3 ஜீரோ இருக்கக்கூடிய நம்பர் 1000 தானே. 3 ஜீரோ இருக்கக்கூடிய 1000. அந்த 1000 இருக்கு. மேலே இங்கிருந்து 1000 போட்டுங்க. இப்போ போட்டுட்டு 5 × 1000 என்ன? 5000 தானே. எத்தனை ஜீரோ? 3 ஜீரோஸ் பாயிண்ட் வைக்கணுமா? 3 ஜீரோஸ் தான். 3 ஜீரோஸ் பாயிண்ட் வச்சீங்கன்னா 5 மட்டும் வரும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, 5 × 1000 5000 தானே. எத்தனை ஜீரோ பாயிண்ட் வைக்கணும்? பாயிண்ட் 50 50 வச்சிருங்க. 155 10 ஆயிடுமா? 1/10 ஆகுது. ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்கு. தேர்ட் நம்பர் T4லாம் கொடுக்கவே இல்லை, நம்ம செக் பண்ண தேவையில்லை. அதனால என்ன பண்ணோம்? இட் இஸ் அ ஜிபின்னு போட்டு முடிச்சிருங்க. therefore it is GP. ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க.
Fourth subdivision R is equal to second term divided by first term 1 by 6 divided by 1 by 3. 1 by 6 இது T1 இது T2 இது T3 1 by 6 divided by அப்படின்றப்போ 1 by 3 வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 3 by 1 ஆகிடும். ஸோ ரெண்டு அடி கொடுத்தீங்கன்னா 1 by 2ன்னு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா R is equal to third term divided by second term தானே, third term என்ன 1 by 12 தானே, divided by first second term என்ன 1 by 6. இப்போ 1 by 12 into 6 by 1 ஆகுமா. இப்போ என்ன அடி கொடுத்தா என்ன ஆச்சு, 1 6 are 6 6 2 6 are 12 ஆகிடும். 1 by 2 ஆகுதா. இப்போ என்ன எழுதுவீங்க, ஃபோர்த் டேர்ம் கிடையாது, அதனால அடுத்து செக் பண்ண தேவையில்லை. அப்போ என்ன எழுதணும், இட் இஸ் அ ஜிபின்னு போட்டு முடிச்சிருங்களா, இட் இஸ் அ ஜிபி. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாமா. ஆர் இஸ் ஈக்குவல் டு T2 divided by T1 கொடுத்துருக்காங்க. இது வந்து T1 இது T2 இது T3 T4 இருக்கு. T4 வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கணுமா. T2 பாருங்க, T2 வந்து -5 divided by 1ன்னு இருக்கு, -5 தானே. அடுத்து பாருங்க T3 divided by T2ன்னு இருக்கு. T3 என்னடா, T3 வந்து 25 தானே, 25 divided by -5 ரெண்டு அடி கொடுத்தா -5ன்னு கிடைக்கும். அடுத்து செக் பண்ணிடுங்க, R is equal to T4 divided by T3 செக் பண்ணிடுங்க, -125 divided by 25 அப்படின்னு கிடைக்கும். அது என்ன ஆகும்பா, அடி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு 25 25 525 வரும், -5 ஆகுது, மூணுமே ஈக்குவலாக இருக்கு. அதனால இட் இஸ் அ ஜிபி அப்படின்னு போட்டுருங்களா, இட் இஸ் அ ஜிபி. ஜிபின்றது ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரஷன். எத்தனை ஸ்டூடெண்ட் எழுதும்போது இது ஒரு பெருக்கு தொடர் அப்படின்னு எழுதிட்டு வந்துடும். எல்லாத்துக்கும் இட் இஸ் அ ஜிபின்னு போட்ட இடம்லாம் இது ஒரு பெருக்கு தொடர் எழுதிட்டு வாங்க. R is equal to T2 divided by T1, இது T1 இது T2 இது T3 இது T4 60 divided by 120 ரெண்டு அடி கொடுத்தீங்கன்னா 1 by 2 ஆகுதா. R is equal to T3 divided by T2, T3ன்றது 30 30 divided by 60 இது ரெண்டு அடி கொடுத்தாலும் 1 by 1 3 are 3 to 1 by 2 ஆகுது. அடுத்து செக் பண்ணுங்க, T4 divided by T3 செக் பண்ணிருங்க, 18 divided by 33 0 கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து எந்த டேபிள் அடிக்கலாம், ஒரு 6 டேபிள் அடிப்போம்னா 3 6 are 80 5ன்னு கிடைச்சி 3 by 5ன்னு கிடைச்சிருக்கு. ரெண்டு ஈக்குவலா இல்லை, ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, தேர்ட் பார்ட்டி ஈக்குவலாக இல்லை. அப்போ என்ன எழுதணும்பா, இஸ் ஈக்குவல் டு T2 divided by T1 T3 divided by T2 ஈக்குவலாக இருக்குது. எது ஈக்குவலாக இல்லை, T4 divided by T3 ஈக்குவலாக இல்லை. அதனால இட் இஸ் நாட் அ ஜிபி, இட் இஸ் நாட் அ ஜிபி, இது ஒரு பெருக்கு தொடர் இல்லை. 6th கொஸ்டின் பார்த்துடலாமா, 7th கொஸ்டின் பார்க்கலாமா. R is equal to second term divided by first term, இது T1 இது T2 இது T3 இது T4 இருக்கு. ஸோ T2 அப்படின்றது 4 divided by 16 அடி கொடுத்துருமா 1 by 4. R is equal to third term divided by second term, third termன்றது 1 by 4. R is equal to T4 divided by T3 is equal to 1 by 4 divided by 1 is equal to 1 by 4. மூணுமே ஈக்குவலாக இருக்கா, அதனால என்ன எழுதணும், இட் இஸ் அ ஜிபின்னு எழுதிடணும். ஓகேவா. எங்கெல்லாம் இட் இஸ் அ ஜிபின்னு எழுதுறோமோ தமிழ் ஸ்டூடெண்ட் எழுதும்போது இது ஒரு பெருக்கு தொடர், இது ஒரு பெருக்கு தொடர்னு எழுதிக்கோங்க. ஜிபி இல்லை அப்படின்னு இருக்க இடத்துலலாம் இது ஒரு பெருக்கு தொடர் இல்லை அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த இடத்துல எல்லாம் எது எழுதிங்க, இது ஒரு பெருக்கு தொடர் இல்லை அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் போலாமா. ரைட் த ஃபர்ஸ்ட் 3 terms of GP whose first term and common difference are given below கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம். முதல் உறுப்பு அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், காமன் டிஃபரன்ஸ் அப்படின்றது பொது விகிதம் உள்ள பெருக்கு தொடர் வரிசையின் முதல் 3 உறுப்புகளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்கப்பா. ரொம்ப ஈஸி. டிஎன்கான ஃபார்முலா, அதாவது ஜிபியில் டிஎன்கான ஃபார்முலா AR power n-1. எப்படி நம்ம ஏபியில் வந்து அர்த்தமெட்டிக் ப்ரொக்ரஷனில் A + n-1 D படிச்சோமோ அதே மாதிரி இதோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன, ஜிபியோட ஜென்ரல் டேர்ம், ஜிபியோட ஜென்ரல் டேர்ம் எழுதிக்கலாமா. ஜென்ரல் டேர்ம் ஜிபியோட ஜென்ரல் டேர்ம் வந்து இந்த ஃபார்முலா. இப்போ ஏ கொடுத்துருக்காங்க, இப்போ டிஎன் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலாப்பா, AR power n-1. அப்போ n பேல 1 போடலாமா, ஃபர்ஸ்ட் 3 தானே கேட்டிருக்காங்க, 3 உறுப்பு தானே கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ n இஸ் ஈக்குவல் 1 போட்டிங்கன்னா T1 A இடத்துல 6ன்னு தெரியும், R இடத்துல 3ன்னு தெரியும், அந்த n இடத்துல 1 1 அடுத்து என்ன போடணும், இங்கே போடுறீங்களா, 6 × 3 power 1 - 1 0வா இஸ் ஈக்குவல் டு 6 × 3 anything power 0 × 1 ஆயிடுமா. அப்போ ஆன்சர் என்னவா 6. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 6 முடிச்சிட்டோம்.
n is equal to 2 போடுறீங்களா t2 போடுறீங்களா 6 into 3 into 2 minus 1 போடுறீங்களா is equal to 6 into 3 power 1 போடுறீங்களா is equal to 6 into 3 is equal to 18 அப்படின்னு போட்டுக்கலாமா ஓகேவா 18 போட்டாச்சு n is equal to 3 1 2 ஃபைண்ட் பண்ணிட்டோம் தேர்ட் டேர்ம் ஃபைண்ட் பண்ணலாமா n is equal to 3 போட்டீங்கன்னா t3 is equal to இங்கடா 6 into 3 power 3 minus 1 6 into 3 squared ஆயிருமா அப்ப 6 into 3 squared என்ன 9 ஆயிதா அப்ப 9 is equal to என்னவா 9 6 are 54 அப்படின்னு ஆயிடுமா 54 therefore the three terms are 6, 18, 54 அப்படின்னு போட்டு டாட் லைன் போட்டுரும் ஓகேவா அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா a is equal to tn ஃபார்முலா a r power n minus 1 எழுதிக்கிறீங்களா n is equal to 1 போடுறீங்களா t1 is equal to root 2 the whole power r வந்து root 2 தான் 1 minus 1 அப்படின்னு போடுறப்ப root 2 into whole power 0 போடுங்கடா அப்ப root anything power 0ன்றது 1 பார்த்திருக்கோம் இல்லையா அப்ப ஆன்சர் என்ன root 1 மட்டும் போட்டுக்கலாமா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து root 2 மட்டும் கிடைச்சிருக்கு n is equal to 2 போடுங்க n is t2 is equal to root 2 into root 2 the whole power n இருக்கிற மட்டும் மாத்தணும் 2 minus 1 ன்னு மாத்தணும் அப்ப root 2 into 2 power root 2 the whole power 1 போடுறீங்களா அப்ப root 2 the whole power root 2 into root என்ன root 2 the whole square ஆகுமா இந்த ஸ்கொயர் ரூட் கட் ஆகி ஆன்சர் நம்மளோட 2 மட்டும் கிடைக்கும் n is equal to 3 போடலாமா t3 போட்டீங்கன்னா root 2 into root 2 into 3 minus 1 போடுறீங்களா 3 minus 1 root 2 into root 2 the whole square போடலாமா 3 minus 1 2 ஆகுமா whole square ஆயிருமா இந்த ஸ்கொயர் ரெண்டு அடி கொடுத்தா 2 மட்டும் தானே இருக்கும் அப்ப என்ன எழுதுவீங்க 2 root 2 அப்படின்னு எழுதிக்கலாமா the three terms are root 2 2 root 2 அப்படின்னு எழுதிக்கங்க அவ்வளவுதான் இந்த டாட் லைன் போட்டுங்கடா third subdivision பார்க்கலாம் இப்போ tn is equal to a r power n minus 1 t n is equal to 1 போட்டுட்டே வாங்க t1 is equal to a இருக்கிறது 1000 இருக்கு r இருக்கிறது 2 by 5 இருக்கு whole power கட்டாயம் bracket close பண்ணிடணும் 1 minus 1 ன்னு போடும்போது 1000 2 by 5 the whole power 0 ன்னு இருக்கு so anything power 0ன்றது 1 ஆயிடும் என்ன மட்டும் எழுதினா போதுமா 1000 மட்டும் எழுதினா போதுமா ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 1000 மட்டும் எழுதிங்க அடுத்து n is equal to 2 போடுங்க t2 is equal to 1000 into 2 by 5 the whole power 2 minus 1 ன்னு போட்டீங்கன்னா n இருக்கிறது மட்டும் தான் மாத்தி ஆகணும் 2 divided by 5 the whole power 2 minus 1 1 தானே ரெண்டு அடி கொடுப்பீங்களா 1 5 are 5 200 ஆயிரும் is equal to into 2 4 ஆயிரும் 400 ஆயிருதா இப்போ n is equal to 3 கொடுக்குறீங்களா t3 is equal to 1000 2 divided by 5 3 minus 1 ன்னு போடலாமா 1000 into 2 divided by 5 the whole square போட்டீங்களா போட்டா என்ன ஆகும் அப்படியே பவர் ரிமூவ் பண்ணிடுமா பவர் எடுத்து விட்டுறீங்களா 1000 into 2 square என்னப்பா 4 தானே 5 square 25 போட்டீங்களா ரெண்டு அடி கொடுத்தா 100 வரைக்கும் அடி கொடுத்தா 4 ஆயிடுமா 100 இது 0 இந்த 0 அப்படியே சேர்த்துருங்க அப்போ 4 4s are 16 ஆகும் 116 அப்படி ஆயிடுச்சு அவ்வளவுதான் therefore the three terms are 1000 400 160 டாட் லைன் போட்டு முடிச்சிருங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா